கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா. இதுல மிக முக்கியமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை செடி, அந்த செடி கொடி அதுல நிலைத்திருந்தாதான் அது மிகுந்த கனி கொடுக்கும். அதுபோல நீங்க என்னில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தம்பி இது கொஞ்சம் அப்படி தள்ளி வை. நீங்க என்னில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுக்குள்ளாக, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும் போதுதான் கனி கொடுக்க முடியும். அதை இன்னும் விரிவா 7வது வசனத்துல சொல்றார் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அப்பொழுது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது இயேசுவில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். பிறகு நம்ம வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வாராம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிறைய காரியங்களை நீங்க பாருங்க. அநேக நேரங்களில் இயேசு என்னோடு இருக்க வேண்டும். நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, இயேசு என்னோடு இருக்க வேண்டும், நான் சொல்றதையெல்லாம் இயேசு கேட்க வேண்டும். இதுதான் நம்ம விரும்புகிற காரியம். விளங்குதா உங்களுக்கு? இயேசு என்னோடு இருக்க வேண்டும், புரியுதா? நம்ம நினைக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? தம்பி இப்படி வா. இயேசு என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றார்? இவர் தான் இயேசு, புரியுதுங்களா? இவர் இயேசு. உதாரணத்துக்கு வச்சுக்கங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, நாம் என்ன பண்ணுமா? இவரில் நிலைத்திருக்கணுமா? இவரில் என்ன பண்ணுமா? இவரில் நிலைத்திருக்கணும். இயேசு சொல்றார், நீங்க என்ன பண்ணுங்க? வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறங்கப்பா. எல்லாரும் சொன்னீங்கன்னா உள்ள போகும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா எல்லாம் கத்தும், ஏன்னு கத்தும், பீனா எல்லாம் பீனு கத்தும். எதுக்கு சொல்ல வைக்கிறாங்க? கால் ஆட்டிகிட்டே இருக்கு. தேவ சமூகத்தில் தாழ்மையாக இருக்கும். தேவ சமூகம், தேவ தூதர்கள் உள்ள ஒரு இடம். ஸ்தோத்திரம். எதுக்கு எல்லாம் ஸ்கூலில் திருப்ப சொல்ல வைக்கிறாங்க? குழந்தைகளுக்கு மனதில் நிற்கிறதுக்கு தான். அதான் பாடங்களை அப்படி தானே எடுக்கிறாங்க. இது வேத பாடம், இதை கற்றுக்கொள்ளுங்க, இது நல்லா சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அது உலகத்துக்கு, இது ஆவி பரலோக நித்தியத்துக்கு, நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு. சோத்திரம் சொல்லுங்களேன் வாய் திறந்து. அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீங்க என்னில், அவர்ல நாம இவர் நிலைத்திருக்கணுமா, இவர் சொல்றதெல்லாம் கேட்கணுமா. என்ன சொல்றாரு இயேசு? சொல்லுங்க. நீங்க என்னில் நிலைச்சிருந்து நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணுங்க? என்னில் நிலைச்சிருங்கன்றார். நீங்க நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணு? கேட்கணும் அப்படின்றோம். நம்ம ஆண்டவரில் நிலைச்சிருக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றோம்? உலகத்துல தான் நிலைச்சிருக்கிறோம்.
உலகம் சொல்கிறதான் கேட்குறோம், உலகத்தினுடைய காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, இப்போ என்ன பண்ணுறோம்? வந்தோடனே ஆண்டவரே நீர் என்னோடு இரும். என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என்னோடு இரும். நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த காரியம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, எனக்கு இப்படி செய்யும் அப்படி செய்யும். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதாங்க? நம்ம பாணியெல்லாம் இதுதான் இருக்குது, நம்ம இதை தான் சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். ஹலோ, மண்டையில் ஏறுதா நான் சொல்கிற வசனம்? நம்ம என்னதான் செய்கிறோம்? நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது? நிறைய விசுவாசிகளுடைய எண்ணங்கள் என்னதான் இருக்குது? அவருக்கு நமக்கு சந்தோஷம் என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கணும், சந்தோஷம். நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னோடு இரு, முதல்ல நான் சொல்கிறத கேளு, அப்புறம் நான் உன்னோடு இருப்பேன், நீ சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்றார். ரூல்ஸில் தானே போகணும். கரெக்டான ரூல்ஸில் போனீங்கன்னா பிறகு ஆண்டவர் அவரோடு நம்ம இருந்து அவர் சொல்கிறத கேட்டால் அவர் நம்மோடு இருந்து நம்ம சொல்கிறத அவர் கேட்பாராம். இதுதாங்க பரலோகம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற காரியம். ஆனால் அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தலைகீழாவே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். வேதத்துக்கு ஏற்றபடி, சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்மளோட லைஃப்பை, நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்புவோன்னு சொன்னால் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ முதல்ல தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட நாம் நிலைத்திருக்கிறவர்களாக மாறணும். அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனோடும் தேவனுடைய வார்த்தை, அப்பதான் கனி கொடுக்க முடியும் சொல்லுகிறார். கனி ரொம்ப அவசியம். கனினா நம்முடைய வாழ்க்கை குணாதிசயங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாற்றமே எங்க வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் எங்க வருகிறது, எங்க கனி உண்டாகிறது அப்படின்னா, இயேசுக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவன் மாறுகிறான். ஒரு குறிகாரனா இருக்கிறவன், ஒரு முரடனா இருக்கிறவன் இல்லையா, ஒரு பெருமைக்காரனா இருக்கிறவன், ஒரு அகங்காரக்காரனா இருக்கிறவன், ஒரு அடங்கா பிடாரியா இருக்கிறவன் எப்போ மாறுறான்? ஏன் மாறாம இருக்கிறான்? எப்போ மாறுவான்னு வசனம் சொல்லுது. இங்க இல்லை, அவர் வசனத்தை கேட்கல. சில நேரம் அவரோட இருக்கிறேன்பா, ஆனா அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க நிறைய பேர். அப்ப ரெண்டையும் செய்யும் போதுதான் இது நம்ம குணம் மாறும், கனிகள். அப்பதான் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்பொழுது என்ன செய்வான்? நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கேரக்டர் மாறாம, நம்ம சுபாவங்கள் மாறாம, நம்ம வாழ்க்கை மாறாம, நம்ம தேவனுடைய சமூகத்தில் பண்ற ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை மாறல. இன்னும் முதல்ல கனி கொடுங்க அப்படின்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கனினா புரியுதா? என்னது? நம்ம வாழ்க்கை மாறணும். ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அநேக நேரங்களிலே நம்ம சில நேரங்களில் பாருங்க, வரோம், சத்தியம் கேட்கிறோம், இங்க வந்து வார்த்தைகளை கேட்கிறோம், ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படுறோம், ஆண்டவரை பற்றி தெரியுது, ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படுறோம், ஆண்டவருடைய வார்த்தை கை கொண்டு நடக்க ஆசைப்படுறோம். ஆனால் முடியல. நிறைய நேரங்களில் முடியாம தடுமாறுகிறோம். ஏன் அப்படின்றது தான் இன்னைக்கு பதில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். கவனிச்சு கேட்டு அப்படி பின்னாடியே வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சுத்தமா நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஆண்டவருடைய அந்த காரியங்கள், எனக்கு நிறைய ஆசை இருக்கிறது. அநேக நேரங்களில் விரும்புறீங்க, ஆண்டவரோடவே இருக்கணும்னு விரும்புறீங்க, அவர் வார்த்தையெல்லாம் கை கொண்டு நடக்கும் நிறைய நேரம். ஆனா என்ன பண்றோம்? அந்த கொஞ்சம் 2 நாள் 3 நாள் வார்த்தை விட்டுறோம், நடக்கிறது இல்லை. நிறைய வார்த்தைகளை விட்டுறோம், ஆண்டவரோடு இருக்க முடியல, போராடுறோம், மறுபடியும் வந்து ஒட்டுறோம் அவர்கிட்ட, மறுபடியும் வந்து வார்த்தை கேட்குறோம், மறுபடியும் முயற்சி பண்ணுறோம், முடிய மாட்டேன்னு தடுமாறுகிறோம். இதற்கு காரணம் மாம்சத்தில் போராடிட்டே இருக்கிறோம். நம்ம உன்னுடைய சொந்த முயற்சியில் நல்லா கவனிக்கணும். உன்னுடைய சொந்த சுய முயற்சியில் விருப்பம் நமக்கு வேணும். ஆனால் நானா போராடி ஆண்டவரோடு இருந்துருவேன், அவருடைய வார்த்தையை கை கொண்டுருவேன் அப்படின்னா நிச்சயமா முடியாது. மாம்சத்தில் போராடி முடியாது. நீ தேவனுக்குள்ள மாற முடியாது. லைஃப் மாறாது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறாது. கிறிஸ்துவுக்குள்ள நீ புது சிருஷ்டியா மாற முடியாது.
அப்படி மாறணும்னா ஆண்டவர் சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் உங்கள்கிட்ட. அதுக்கே எல்லா ரூல்ஸ் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ எங்கே நம்ம மாற முடியும்? ஏன் இந்த தடுமாற்றம் வருகிறது? நம்ம மாம்சத்தில் முயற்சி பண்ணி வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவதும், தேவனோடு எப்படியாவது ஒட்டிக்கிட்டு இருந்துருவேன்ற முயற்சி பண்ணுவதனால தான் அநேக நேரம் அவரோடு இருக்க முடியாமலும் அவருடைய வார்த்தையை கை கொள்ள முடியாமலும் நம்ம தவிக்கிறோம், தடுமாறுகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எங்கே நம்ம அதை கை கொள்ள முடியும்னா, கனி எங்கே வருது அப்படின்னா, கனி யார் மூலமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே வேதத்தில் கனி அப்படின்றது சுபாவம். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த கனி, இந்த சுபாவம் எங்கே மாறுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா ஆவியானவரால் தான் கனியே உண்டாகிறது. யாரால உண்டாகுது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் உண்டாகிறது. அப்போ இந்த இயேசுவோடு நம்ம நிலைத்திருப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடப்பதற்கும் இந்த ரெண்டும் நம்ம உறுதியா இயேசுவோடு நம்ம இருந்து அவர் வார்த்தையில ரெண்டில நிலைத்திருப்பதற்கு நடுவில் யார் வேணும்னா பரிசுத்தாவியானவர் வேணும். பரிசுத்தாவியானவர் உதவியை நீ நாடினாதான் உன் சொந்த பலத்துல முடியாது. உன் மாம்ச பலத்துல எவ்வளவு போராடினாலும் உன்னால நிற்க முடியாது, விழுந்துட்டே இருப்ப. அதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அவர். இதே 15 அதிகாரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லி, நல்லா கவனிக்கணும், 15 அதிகாரத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு கடைசியில் அவர் முடியும் போது எங்க வருகிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கடைசியா முடிக்கும் போது அதை தான் சொல்லுவார். 26 வாசிங்க, 27. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லிட்டார் பாத்தீங்களா? தேற்றரவாளன் அனுப்புவார். நான் போன பின்பு பிதா யார் அனுப்புவார் உங்களுக்கு? அப்பதான் நீங்க எனக்கு சாட்சியாவே மாற முடியும்னு சொல்லுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ கனி கொடுக்கணும், எனக்கு சாட்சியா மாறணும்னா என்ன வேணும்? பரிசுத்தாவியான தேற்றரவாளன் வருவாருப்பா, அப்பதான் நீ சாட்சி. சாட்சியில் என்னது? சாட்சியே இல்லைங்க. இது என்னங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சியே இல்லை. என்னது இது? ஒரே பொய்யா பேசுது, வீட்டில் ஒரே சண்டையா போடுது, வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது, இது மூஞ்சியே மாற மாட்டேங்குது, இது குணமே மாற மாட்டேங்குது, அல்லேலூயா, குறை சொல்லிகிட்டே இருக்கு, எல்லாத்தையும் குற்றம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. என்ன ஆவி இதெல்லாம்? சொல்லுங்க, என்ன ஆவி இதெல்லாம்? வெளியில் போனோன்னே இப்படி சொல்கிறாரு, அப்படி பேசுகிறாரு, இது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு வார்த்தை இங்கே கேட்டு போயிட்டு வெளியில் போய் இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, அது சொல்கிறாரு அப்படின்னு என்ன ஆவி? அது பொல்லாத ஆவி தான் அது. இங்கே வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது தான் தேவ ஆவி. வெளியில் வந்தோடனே நொய் நொயின்னு வசனத்தை கேட்டு போயிட்டு ஒரு குறையா சொல்லிட்டு போகுதுன்னா அது இன்னும் மாறல, சாட்சி இல்லை. வசனம் அப்படி சொல்லுதில்ல, நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு வரல, குணம் வரமாட்டேங்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வரும்போது அந்த குணம் மாற மாட்டேங்குது, சாட்சி இல்லை. அதனால தான் சாட்சி இல்லைன்னு சொல்கிறோம். குடும்பத்தில் ஏடா கூடமாக பேசுறது, வீட்டில் ஏடா கூடமாக பேசுறது, வேலையில் ஏடா கூடமாக பேசுறது, சபையில் சாட்சி இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. அவர் என்னங்க பயங்கரமாக அபிஷேகத்தில் நம்புறார், ஆன்றார், ஊன்றார், ஆனால் என்னதில்ல, எல்லார்ட்டையும் அன்பா இல்லை, சபையில் ஐக்கியமாக இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், பெருமை இருக்கு, தாழ்மை இல்லை, அகந்தை இருக்கு, தாழ்மை இல்லை. சொல்றது விளங்குதாங்க? அப்புறம் எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் சாட்சி இல்லாதனால என்ன ஆகிறான்? உன்னால இடரல் ஆகிறான். நீ இடரல் உண்டாக்கினா உன் கல்லை கட்டி எந்திரத்தில் கட்டி எந்திரத்தை உங்க வலுத்தில் கட்டி தூக்கி சமுத்திரத்தில் போடுன்றார் ஆண்டவர். சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? சத்தமா நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லு, கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது மாறணும். சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் வரும்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லிட்டு போனார், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது தான் நீங்க எனக்கு உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். தேவனுக்கு சாட்சியா மாறணும். வெறும் கிறிஸ்துவ டப்பாவா இருக்கும். நான் சொல்லுவேன், பெருங்காய டப்பாவா இருக்காத, காலி டப்பா, பெருங்காயம் இல்லாத டப்பாவா இருக்கக்கூடாது.
பெருங்காயம் இல்லைனாலும் டப்பால வாசனை மட்டும் நல்லா வரும். சோத்திரம், அல்லேலூயா. உள்ள என்ன இருக்கணும்? பெருங்காயம் இருக்கணும். வெறும் போலியான கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனா இருக்கணும். நம்ம கிறிஸ்து உனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குரிய குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கணும். கொஞ்சமா அது இருக்கணுங்க. அது தெரியணும், அந்த வெளிச்சம். இவங்க கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நோக்கி, கனிகளை நோக்கி, சாட்சியுள்ளவை நோக்கி, வாழ்க்கை நோக்கி பயணிக்கிறாங்கன்ற வெளிச்சம் தெரியணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அதை நோக்கி போறோம். நம்ம போய்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் பூரணர் இல்லை. நான் வரைக்கும் பூரணர் இல்லை. அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் சாட்சியை கெடுக்கிற எந்த விஷயம் எனக்குள்ள வருதா, நம்ம மீறி மாம்சத்தில் வரும்போது அதை பிரேக் பண்ணி, அதை அறிந்து உணர்ந்து ஆவியானவரை சார்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நேராக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்துவன் செய்யணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைகள் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சபையில் நடக்கிற கூட்டம் வருவேன், உட்காருவேன், ஆராதனை நடக்கும், பாட்டு பாடுவாங்க, காணிக்கை போடுவேன், எழுந்து போவேன். என் வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கை சொல்லுங்க வாய் திறந்து, மாற மாட்டேன். சோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு பாஸ் அப்படிதான் சொல்றது, பொய் பேசுறதே நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. என் குணத்தை மாத்திக்க மாட்டேன். நான் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் வருவார் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற உனக்கு. நல்லா தான் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அப்படியா நம்ம வரோம். இங்கே நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு தான் முதல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவரோடு நான் முதல் இருக்கிறேன். அப்போ அவர் சொல்ற வார்த்தைகளை நான் கவனிக்கணுமே, கீழ்ப்படிதல் வரணுமே, எது சொன்னாலும் ஒரு தாழ்மை வரணுமே, விட்டு கொடுத்தல் வரணுமே. சொல்லுங்களேங்க. இந்த நான் சொல்ற செய்தி நல்லா கவனிங்க. மனம் திரும்பாதவனுக்கு பொருந்தாது. அது அவனுக்கு பைத்தியமா இருக்கும். மனமே திரும்பல அவன். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நிறைய பேர் என்னங்க சபையில் இதை சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, நிறைய பேர் உள்ள இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறாங்க. சோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள முதல் நீ மனம் திரும்பாம இருந்தா, நீ முதல் இயேசுவோடு நடக்கணும், கனி கொடுக்கணும், வார்த்தைக்கு இந்த எண்ணமே உனக்கு வரல அப்படின்னாவே நீ வேறொரு ஆங்கிள் போயிட்டா இன்னும் நீ மனம் திரும்பவே இல்லை. வெளியில் இருக்கிறவனுக்கு இந்த உபதேசத்தை சொன்னா என்னையா பைத்தியம் மாதிரி பேசுறாமா, அப்ப இங்க உட்கார்ந்து சில பேர் உனக்கு பைத்தியமா தோன்றுகிறது என்று சொன்னால் நீ இன்னும் மனம் திரும்பல. முதல் மனம் திரும்புதலுக்கு ஜெபம் பண்ணு, அப்புறம் இந்த சத்திய விலங்கு பொறுமையா யூடியூப்ல போட்டு கேளு. சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நல்ல பலமா கையை உயர்த்தி. விளங்காது நிறைய பேருக்கு. மனம் திரும்பாதவனுக்கு விளங்காது. அவனுக்கு பைத்தியமா தெரியும் அந்த சத்தியம். ஆனா இது ஆண்டவர் சொல்லி கொடுக்காது, சும்மா சொல்லி கொடுக்கல நமக்கு. சோத்திரம், அல்லேலூயா. நீங்க செய்யணும், என்னோடு நிலைத்திருக்கணும், என் வார்த்தை உங்கள் நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும். அப்ப அதுக்கு சொல்றார், ஆவியானவர் உனக்கு அனுப்புவார், அப்போ நீ சாட்சியா இருப்ப. ஆவியானவரை உனக்கு அனுப்புவார், அப்ப சாட்சியா இருப்ப அப்படின்றார். யோவான் 16 சொல்றாரு பாருங்க. 16 7வது வசனத்துல பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 13வது வசனத்துல சொல்லுகிறார். 13வது வசனத்துல சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும், எப்படி எல்லாரும் சொல்லலாம் வாய் திறந்து, சத்தியாவியினர் வரும்போது எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் எதுக்கு தையா புயான்னு குதிக்கிறதுக்கல்ல, அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கல்ல, உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீ கனி கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. அந்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு ஆண்டவரே என் சுபாவம் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த குணம் நான் ரொம்ப மோசமா, நான் இப்படிதான், அப்பதான் 4 பேர் பயப்படுவான்னா பரலோகம் போக மாட்டேன். சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரலோகம் போக முடியாது, கனி கொடுக்காதவன் போக முடியாது, ஆண்டவர் வரையில போக முடியாது. ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அதுதான் இங்க சொல்லுகிறார். ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்க வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் தான் ஆவிக்குரிய கனிகளை குறித்து நமக்கு விவரமாய் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் வரலையே? ஆமென். 17வது வசனம், 5
17 25 வரைக்கும் இருக்கு இல்லையா? முக்கியமான காரியம். 17 வாசிக்க பார்ப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்யுது? இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவி இச்சிக்கிறது. மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதாவது போராடுது. ஹலோ, விளங்குதாங்க? ஆவியானவர் சொல்றத கேட்டா சத்தியத்தில் நம்ம நடக்கிறதுக்கு, தேவனுக்கு எல்லாத்துக்கும் மாம்சத்துக்குரிய காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத உலக காரியம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரோடு நிலைத்தில்லாம உலகத்தோடு நிலைத்திருக்கிறதுக்கு, பாவத்தோடு நிலைத்திருக்கிறதுக்கு, செல்லோட நிலைத்திருக்கிறதுக்கு, அல்லேலூயா, தேவையற்ற நண்பர்களோடு நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம மனம் போய்கொண்டிருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப தேவனோடு நிலைத்திருக்கிறதுக்கு, அப்ப மாம்சம் என்ன செய்யுது? அதை நோக்குது. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு? வேண்டாம், தேவனை தேடு அப்படின்னு சொல்லுது. அப்ப ரெண்டுல என்ன வருது? என்ன வருது? போராட்டம், விரோதம்னா என்ன வருது? வாய் திறந்து சொல்லலாமேங்க, என்ன வருதுன்னு கேட்டா பதில் சொல்லலாம். என்ன வருது? போராட்டம். 2 ஃபைட் வருது. சில நேரம் உங்களுக்கு வருதா? நான் இதை செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்படி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் வார்த்தை கைகொள்ளும் நினைக்கிறோம். ஆனா மாம்சம் சில நேரங்களில் உன்னை தடுமாற பண்ணி, ஆண்டவரோடு நிலைத்திருக்காம, அவரோட வசனத்தோடு நிலைத்திருக்காம உன்னை தடுமாற பண்ணுது. இதனுடைய பலன் என்னன்னு கேளுங்க. இந்த லைஃபுக்குள்ள கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள வந்தா நீ கேட்டுக்கொள்ளுகிறதெல்லாம் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எதெல்லாம் ஜெபத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிற, எதெல்லாம் உனக்கு கிடைக்காம இருக்கு, அதெல்லாம் இன்றைக்கு செய்யப்படும் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் ஜெபத்துக்கு பதில் வரும்ன்றார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்பதான் ஜெபத்துக்கு பதில் பெற முடியும். ஜெபத்துக்கு ஆண்டவர் அப்பதான் தனக்கு உரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறான், இவன் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்றான் அப்படிங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதுக்கேற்ற கனிகளை கொடுத்துட்டு வரான்னா உடனே உனக்கு பதில் தருவார். நீ அப்பான்னு கூப்பிடுவ, மகனே சொல்லு அப்படின்னு உனக்கு உடனே பதில் வரும். சில பரிசுத்தவான்கள் எல்லாம் கூப்பிடும்போது வேதத்தில் எவ்வளோ பேரை பார்க்குறோம், உடனே பதில் சொல்லுவார் ஆண்டவர். உடனே மறு உத்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் அப்படின்னா அதான் சொல்கிறேன். அப்போ நீ இன்னும் மனம் திரும்பாமையே இருக்கிற, என்னங்க இது என்னங்க அப்படின்னா கஷ்டம். இந்த லைஃப் இங்கே மாத்திரம் அல்ல, உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இந்த சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. உங்கள் சிந்தைக்கு இடம் கொடுங்க, உங்கள் ஆவிக்கு இடம் கொடுங்க. மாற முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லா வழியும் ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் ஆவியானவரே நமக்கு தேவனே நமக்கு உதவி செய்கிறார். உன்னை ரட்சிக்கிறதுக்கு அவர் உதவி, உன்னோடு கூட இருக்கிறதுக்கு, நீ அவரோடு இருக்கிறதுக்கு அவர் சிலுவையில் மரித்து வந்துட்டார். நம்ம பாவப்பட்டவர்கள், அவரோடு இருக்க முடியாது. ஆனால் உன் பாவத்தை மன்னிச்சு வா என்னோடு இருன்றார். இப்போ நம்ம பாவப்பட்டவர்கள் வார்த்தை கை கொண்டு நடக்க முடியாது. சொல்றது விளங்குதாங்க? உனக்காக நான் மரிச்சிட்டேன்பா, என் வார்த்தையை தர கை கொண்டு நடன்றார். ஐயா, என்னால் மாம்சத்தில் இருக்கிறவன் உலகத்தில் வாழ்கிறேன், உங்களோட பரிசுத்தமாக வாழ்ந்து உங்கள் வார்த்தையை என்னால் கை கொள்ள முடியலாம், உனக்கு ஆவியானவரை தந்துறேன். உனக்குள்ள ஆவியானவர் உனக்குள்ளேயே வராரு, உன் மேலே வராரு, உனக்குள்ள வராரு, அவரை கொண்டு நீ நட அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? இந்த போராட்டம் இப்போ பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க, போராடுறார். அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. டக்குன்னு சொல்றாரு, நான் யாருன்னு கேட்கிறார். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றான்? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா டக்குன்னு அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு சோத்திரம் ஆவி, அடுத்தது மாம்சம். பயம் வருது அவனுக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனன்றார், அந்த வார்த்தைக்கு எதிராக பேசுறான். இது தேவனுடைய வார்த்தையை வெளிப்பாடு பெற்று பேசினார், ரைட்டு. அடுத்தது தேவனுடைய வார்த்தை தான் இயேசு சொல்றார், அந்த வார்த்தை வேணான்றான். ஒரு வார்த்தை தனக்கு வேணுமோ, ஒரு வார்த்தை நமக்கு வேணாம்போ. அப்ப இது என்னது? மாம்சம். நல்லா சொல்றது கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரியும் அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டான். என்ன வார்த்தை கொடுத்தாலும் இது தேவ வார்த்தையா, இது தேவன் சொல்லி இருக்கிறாரா பைபிள்ல, கர்த்தருடைய வார்த்தையா, அது இதை நான் கை கொள்ள விரும்புறேன், இதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அப்படிதான் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும். அப்ப நம்ம மாம்சத்தில் என்ன பண்றோம்? ஆளாக்காமல் தலையாக்குவார், அல்லேலூயா அப்படின்றோம். ஆனா நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியில்னா உன்னை கீழாக்கிடுவார் அப்படின்னா வாயே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதுக்கு ஆமேன்னு சொல்றாரு, அதுக்கு ஆமேன்னு சொல்லியிருக்கிறாருங்க.
ஆசீர்வாதம் சொல்லும் போது ஆமேன்னு சொல்றாரு. சாபத்தை கூறு 2 மலையில நின்று சாபத்தை கூறும் போது ஆமேன்னு சொல்றா அப்படின்றார். ஏன் அப்படின்னா நீ நடக்கலைன்னா தான் உனக்கு அது நடக்கும். அப்படிங்கும்போது ஆமா நடக்கலைன்னா அது வரும். அப்ப நான் வார்த்தையின்படி நடக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். உடனே உன்னை வந்து பாதிச்சிடாது. உடனே நீ ஏதாவது ஆயிட மாட்ட. புரியுதுங்களா? இதெல்லாம் பொறுமையா நடக்கும். நம்ம வாழ்க்கையில சேதங்கள் பொறுமையா வரும். நடக்காத போது நித்தியத்தில் கடைசியா ஆண்டவர் வரும்போது முழுவதுமான பெரிய பாதிப்பை நம்ம பார்ப்போம். நம்பிங்களா? கவனிக்கிறீங்களா? வசனத்தின் மேல கவனம் இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் ஆமென். அப்ப பேதுரு தடுமாறுறாரு. ஒரு நேரம் ஆவியில இருக்கிறார், ஒரு நேரம் மாம்சத்துக்கு போறார். ஆண்டவரேன்னு சொல்லி பின்னாடியே போறார். ஆண்டவர் ஜெபம் பண்றேன்றார். அப்புறம் தூங்கிடுறாரு. ஆண்டவரை பிடிக்க வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு? டக்குன்னு பட்டத்தை எடுத்து என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் முதலே சொன்னார், ஒரு கணத்தில் அடிச்சா மறுகணத்தை கொடுக்கணுண்டான்லாம் சொல்லி வச்சிருந்தார். ஆனா பட்டுன்னு எடுத்து என்ன பண்ணிட்டாரு? பட்டை எடுத்து காதை வெட்டுறாரு. இயேசுவோடு நான் பார்க்கணும், அவரை என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு உள்ள வரணும்னு ஆர்வமா வம்படியா உள்ள வந்து இயேசுவனுடைய அந்த சிலுவை காரியங்களை அங்க விசாரிக்க வருகிறார். கவனிக்கிறீங்களாம்மா? பின்னாடி இருக்கிற அம்மாக்கள்லாம் எல்லாரும் வசனம் கவனிக்கிறீங்களா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வம்படியா வரார். ஆனா வந்துட்டு என்ன பண்றாரு? உள்ள வந்து மாம்சம் 2வது அவருக்கு போராடினோன்னா என்ன பண்ணிடுறாரு? இயேசு யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டார். ஐயா கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிற சிகப்பு சட்டை ஐயா கவனிக்கிறீங்களா? ஐயோ வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். உடனே மறுதளிச்சிட்டார். மாம்சத்துல போராட்டம் வந்துட்டே இருக்குது. அவருக்கு நிலைச்சிருக்கவே முடியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதைத்தான் ரோமர் புஸ்தகத்துல சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. ரோமர் புஸ்தகத்துக்கு வாங்க பார்ப்போம். 7ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 7 19லிருந்து 21 வரைக்கும். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால். நல்லா கவனிங்க என்ன சொல்ல வர்றார் பவுலிங்க. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. விரும்பாததை செய்தால் நான் அல்ல. அப்ப நமக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? அந்த பாவம் என்ன? பழைய மனுஷனுடைய பாவ மனுஷன் உள்ள மறைஞ்சே இருப்பான். இப்ப அவனை சாகடிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அவனை சாகடிச்சு வச்சிருக்கிறோம். விளங்குதா இல்லையாங்க? கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறையுண்டு வைத்திருக்கிறோம். அப்ப இவன் என்ன பண்றான்? சில நேரம் இவன் மேலோங்கிடுறான். பாவம் மேலோங்குது. பரிசுத்தத்தை சாகடிக்க பார்க்கறான். பாவம் இல்ல, பரிசுத்தம் தான் பாவத்தை சாகடிக்கணும். சத்தம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அவர் சொல்றாரு, நான் விரும்பாத தீமையே செய்கிறேன். ஏன்னா நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அப்ப 24 சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக்குவா? யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு கேட்கிறார். போராடுறாரு. மாம்சத்திலையும் ஆவியிலையும் போராட்டம் வருது. சொல்றது விளங்குதா இல்லையாங்க? கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த போராட்டத்துக்கு முடிவு என்ன? ஆவியானவர் தான் முடிவு உனக்கு. சொல்றது விளங்குதாங்க? தடுமாறுகிறோம் நிறைய நேரங்கள் வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு என்னால் என்ன செய்ய முடியல? அதன்படி நடக்க முடியலையே. நிறைய நேரங்கள் அப்படி என்னால் செய்ய முடியலையே. 1 மணி நேரமாவது ஜெபின்னு சொல்றாரு. ஆண்டவரோடு இருந்து அவர் சமூகத்தில் ஜெபின்னு சொல்ற வார்த்தை இருக்கு. அதனால முடியல. 1 நாள் ஜெபிக்கிறேன், 4 நாள் ஜெபிக்கிறேன், அப்புறம் ஜெபம் போகுது. அல்லேலூயா. கேரக்டர்கள், குணங்கள், செயல்பாடுகள். அப்ப இப்படி இயேசுவோடும் அவருடைய வார்த்தையோடும் என்னால் நிரந்தரமா நிலைத்திருக்கிறதுக்கு உனக்கு ஆவியானவர் உதவி இருக்கிறார். பரிசுத்தாவியன் அதான் பார்த்தேன், சத்தியாவியன் வரும்போது சாட்சியாக இருப்ப. அப்ப இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய உதவியை நீ நாடணும். ஆவியானவரே எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. வாயை தரங்களா கொஞ்சம் என்ன பண்ணுங்க? எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவோடு நிலை. அதுக்கு தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்றார். அதுக்கு தான் உனக்குள்ள இருக்கிறாராம். நான் கொஞ்சம் இந்த வசனத்தை என்னால் என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. இந்த வசனங்கள் படி என்னால் நடக்க முடியல. நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. இந்த வசனத்தை கைகொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படிலாம் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க.
சொல்றது விளங்குதாங்க? பாவம் செய்யாம, உலக காரியங்களில் ஈடுபடாம, மாம்சத்தில் வருகிற போராட்டத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு யார் உதவி நாடணும்? நீ ஆவியானவர் உதவி. உன் சொந்த போராட்டத்தில் என்ன பண்ண முடியாது. நீ போராடி போராடி இயேசுவோடு நிலைச்சிருந்தலாம். அப்போ பாருங்க, கர்த்தர் உன்னை அப்படி அற்புதம் செய்வார். இன்னைக்கு செங்கடல் பிளக்குது அப்படின்னா நீ அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஆமேன், ஓ வந்துட்டான் பார்வோன், முடிஞ்சுது உன் கதை, அவன் சத்துரு கதை முடிஞ்சுது அப்படின்னா ஆமேன் ஆமேன் ஆமேன்ட்டே இருப்பேன். சோத்திராலையில் இப்போ இயேசு இதெல்லாம் அவர் தான் செய்கிறார். இயேசுவோடு நிலைத்திருக்கணும், அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும்னா எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹலோ, விளங்குதாங்க? இதுலயே நம்ம மைண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். சொல்றது விளங்குதாங்க? பழைய போடு, அந்த பக்கம் காலியா இருக்குது உன் பைய பரிசு, உன் பேக்கு காலியா போச்சு. ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார், வளைய போடு கடல்ல, நாளைக்கே உன் பரிசு நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு கீபோர்ட் டைன் 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 போட்டா டக 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 கை தட்டு. ஹலோ, சொல்றது விளங்குதா இல்லையாங்க? சொல்றது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இதுதான் நமக்கு என்ன வருது? உற்சாகம் வருது. சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி தான் நமக்கு என்ன வருது? ஆர்வம் வருது. ஹலோ, விளங்குதாங்க? கொடுக்காம இல்லைங்க, அதெல்லாம் அவர் செய்யதாங்க செய்கிறாரு. இவ்வளோலாம் 5 ரேஷன்லாம் கொடுத்து ஊனெல்லாம் இழுத்தெல்லாம் சொல்லி இல்லை. உனக்கு காலியாக இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு வாடா. ஏன் அங்கேயே நின்று கஷ்டப்படுற? இப்படி வா, இந்த பக்கம் போ, இந்த வழியில் போ, இப்படி போ, உன் பரிசை நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன் பையன் நிரப்புவோண்டா, உனக்கு வேண்டிய தேவைகளை கொடுப்பேன்னு சொல்லி சரியான வழியில் ஆவியானவர் நடத்துவார், உன்னை செய்வார். அதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டார். பாழாக்காம தலையாக்க தான் செய்வார். சத்துருனை பின்தொடர்ந்து வந்தால் அழிக்க தான் செய்வார். எல்லாம் உண்டு. இதை கேளு, அது நடக்கணும்னா இதுல வா. ஐயோ சொல்லுங்க, வேலைய விளங்குதா இல்லையாங்க? இதை ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதை நம்ம செய்யாம எனக்கு அது வேணும்னா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை நம்ம முடிச்சிடணும், அப்பதாங்க அடுத்தது கிடைக்கும். விதையே விதைக்காம நான் என்ன பண்ணணும்? பயங்கரமா அறுவடை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ விளங்குதாங்க? விவசாயி போய் என்ன பண்ணும்? நிலத்தை உழணுமா இதெல்லாம்? ஆமாம், உழு போட்டு என்ன பண்ணும்? வேலையும் அங்கே தான் இருக்குது. அவனுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? மாடை வச்சுக்கிட்டு அந்த நிலத்தை போட்டு உழுது ஓட்டி ஓட்டி வெயிலையும் மழையிலையும் தண்ணியை விட்டு அந்த நிலத்தை பண்படுத்தணும். முதல்ல அவன் சொல்றது விளங்குதாங்க? அது நல்லா பண்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? விதையை நல்ல விதையா, எந்த விதையை இந்த நிலத்தில் போட்டால் சீக்கிரம் எந்த நிலத்தில் அந்தந்த நிலத்தில் அதை போட்டால் தான் விளைக்கணும் அவனுக்கு தெரியும். சோத்திரம். அது என்ன போடுவான்? போட்டு அது அப்படியே முளைச்சி வரும். அதை பாதுகாக்கணும், வேலி அடைக்கணும், பாதுகாக்கணும். பூச்சிகள் உள்ள வராம, மிருகங்கள் உள்ள வந்துடாம, அதாவது மிதிச்சு போட்டுறாம, அழிச்சு போட்டுறாம அவன் ஒரு நாள் அந்த என்ன செய்யணும்? விவசாய நிலத்தை பாதுகாத்துட்டே இருப்பான். தண்ணி விட்டு அது தீஞ்சு போயிடாம எல்லா விதத்தில் அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். சொல்றது கவனிக்கிறீங்களாங்க? இப்படி பாதுகாத்து அந்த நிலத்தை கடைசி நேரத்தில் அது நல்லா விளைஞ்சு வரும்போது தான் போய் 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஃபுல்லாக அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொட்டினான்னா காசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விதையை வாங்கிட்டு வந்துட்டேன், நிலமும் இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன வந்துடணும்? எனக்கு அறுவடை பெருசாக வந்துடணும், என் பாக்கெட் நிரம்பிடணும். நிரம்பாது. அடிஷ்னல் அடிப்படையாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது உனக்கு செங்கடல் தானா விலகும், உன் குறைகள் நிறைவாகும், பயிர்சு ரம்பும். நான் சொல்கிறேன், ரம்புன்னு தான் சொல்கிறேன். உனக்கு குறையில்லாத கொடுத்துக்கிட்டே இருப்பார். வலிஞ்சுக்கிட்டே இருக்கும் உன் பாக்கெட்டில். பேங்கில் பணம் குறையுது, மறுபடியும் ஏறும். உன் பாக்கெட்டில் குறையும், ஏறும். சோத்திரம் சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. நடக்கும் இதெல்லாம். அதெல்லாம் குறை வைக்கவே மாட்டார் உனக்கு. அல்லேலூயா. நல்லா பலமா விசுவாசம் இருந்தா சொல்லு. ஆமாம், இதில் நெல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. எதில் நெல்லு? இந்த காரியம் ஆவியானவர் அடுத்தது சொல்றாரு பாருங்க. 18வது வசனத்தில் 18 கலாத்தியருக்கு வந்துருங்க. இப்போ இந்த போராட்டத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு, போராட்டத்திலிருந்து நம்ம மாம்சத்தில் போராடி நம்ம நின்ற முடியாது.
அப்போ ஆவியானவர் உதவியை கேட்டாதான் இயேசு கிறிஸ்துவில நிலைச்சிருக்க முடியும். அவர் வார்த்தையும் நம்ம கை கொள்ள முடியும். இதுதான் சத்தியம், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப சிம்பிள்மா. இங்கே ஐயான்றாதே, அப்புறம் அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. இங்கே சொன்னேன், இங்கே ரொம்ப சிம்பிள்மா சொல்லு, ரொம்ப சாதாரணம், உன்னால் முடியும். என்னது? இயேசுவோட இப்போ இருக்கிறாரா? நம்ம அவரோட தானே இருக்கிறோம். ஒரு வார்த்தை இப்போ கேட்டுட்டு இருக்கிறோமா? இதில் போய் நான் வெளியில் நிலைச்சிருக்கணும். வெளியில் போனாலும் நான் யாரோட நிலைச்சிருக்கணும்? வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் இயேசுவோட நிலைச்சிருக்கணும். அவர் வசனத்தின்படி நான் நடக்கணும். இதுக்கு ஆவியான உதவியை கேட்டுக்கிட்டே இரு. போராடி போராடி தவறும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து, ஆவியானவரை தொடர்ந்து உதவி செய்யுங்க. நிலைச்சிருக்க முடியல, என்னால், நான் போராடுறேன். நீயா சொந்தமாக என்ன பண்ணாத, நான் நிலைச்சிருப்பேன்னு சொல்லாத. நான் எப்படியாவது ஆண்டவரோட நிலைச்சிருந்தேன், எப்படியாவது நான் வசனத்தை கை கொண்டோம் அப்படி சொன்னேன்னா நீ முடியாது. நீ யாரை உதவி கேட்கணும்? அதுக்கு உனக்கு ஆவியானவரை கொடுத்துக்க. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே இயேசுவோடு நிலைத்திருக்கிறதுக்கும் அவர் வசனத்தை நான் கைகொள்றதுக்கும் எனக்கு உதவி செய்யுங்க. பார்வை தவறக்கூடாதுன்னு சொல்லுது. என் பார்வை தவறுதேப்பா, தவறாமல் என் பார்வையை சுத்தப்படுத்துங்க ஆவியானவரே அப்படின்னு வசனம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. நான் ஏசப்பா முகத்தையே தொடர்ந்து பார்க்கணும், என் பார்வை தவறக்கூடாது, பேச்சு தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, சிந்தனை தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, மனம் தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, தப்பான இடத்துல போய் உட்காராதுன்னு சொல்லியிருக்கிறாரு, தவறான இடத்துக்கு போகாதேன்னு சொல்கிறாரு. உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வார்த்தையின்படி இயேசுவோடு நடப்பதற்கு நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கேட்க ஆவியானவர் உன்னை பலப்படுத்த ஆரம்பித்தார். பரிசுத்தாவியார் என்ன பண்ணுவார்? உன்னை அறியாமல் நீ தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க மாட்டேன். அதான் ஆவியானவர் உன்னை பலப்படுத்திடுவார். தேவையில்லாத பேசுறது அப்படியே உங்கள்கிட்ட கட்டாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத குணாதிசயங்கள் உன்னை விட்டு போக ஆரம்பிக்கும். இது தானாக நடக்கும் பாருங்க. நீ விரும்ப ஆவியான உதவியை நாட தானா உனக்குள்ள ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்கும். நீ தேவனோட நிலைச்சிருந்த ஒரு வசனத்தை கை கொண்டுருவ, சாட்சியாக இருந்துருவ. நான் அப்புறம் இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, எல்லாமே நடக்கும். நீ ஜெபிச்சு கேட்கறதெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். ஏற்கனவே ஜெபத்தில் நிறைய ஸ்டாக் இருக்கு. உனக்கு ஜெபம் பண்ணி வச்சிருக்கிற, பதில் ஒன்றும் வரல. இப்போ சொல்கிறார், நட, இந்த மாதிரி இரு, எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து. ஆண்டவரை என்ன இப்படி ஆசீர்வதிக்கிறீங்க, இப்படி நான் நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கு மேலே என் வாழ்க்கையில் நடக்குதே அப்படின்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நல்லா தான் தட்டு பலமா விளங்குதா? ஆண்டவரே எனக்கா இப்படி செய்கிறீங்க, எனக்கா இப்படி நடக்குதுன்ற மாதிரி உன் வாழ்க்கையில் கிரிகளை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ ஆரம்பத்தில் நிறைய எதிர்பார்த்துருக்கிற, நிறைய கேட்டிருக்கிற, எல்லா ஸ்டாக்கில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நீ எப்போ அதுக்கு முன்னாடி சொல்கிறார், நிறையா கேட்டிருக்கிறடா, உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் நிற்க மாட்டேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல, இது யாருக்கு விளங்காது? மனம் திரும்பாதவனுக்கு விளங்காது. அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. மனம் திரும்பாதவங்களுக்கு விளங்காது. முதல்ல மனம் திரும்பணும். அவங்க சொல்லுவாங்க, நீயே மனம் திரும்பலன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன பார்க்குறதே எப்படி தான் பார்ப்பாங்க. நானே மனம் திரும்பாத மாதிரி பார்ப்பான். சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? ஆமாம். இதுகளெல்லாம் எங்கே கொண்டு போய் எரி வைக்கிறது? அக்கினி ஜூவில் இருக்குது பார்த்தீங்களா? இருக்குது 3 சாத்திராக்கு மேஷா கொண்டு போய் உள்ளே விட்டாங்கல்ல. ஆமாம், அது மாதிரி விட்டா கூட இது வேகும் போதும் சொல்லும். அப்படியே தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பாங்க. சோத்திரம். மல்லியிலே சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கிரியை செய்வேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கிரியை நடக்கும். நீ மனம் திரும்பலைன்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன்றார். நீ மனம் திரும்பும்படி ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்வேன்றார். நீ இருமாப்பா போயிட்டே இருந்து இல்லை, ஒன்றுமே செய்யல ஆண்டவர், அதனால ஆண்டவர் நான் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருந்து இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒழுங்காக மனம் திரும்பி இருந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து, இல்லைன்னா இன்று இரவுக்குள்ளே கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை, மனம் திரும்பும்படியான கிரியை கர்த்தர் செய்வேன்றார். மனம் திரும்ப போறியா? தேவனுடைய கிரியை பார்க்க போறீங்களா? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். நான் வர்றேன், இருமாப்பா, உட்காந்து தான் போகிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி நினச்சிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு நடக்குன்றார் ஆண்டவர். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கு நீ இருமாப்பாவே இருந்தீல்ல, அதுக்கெல்லாம் கர்த்தர் உன்ட்ட பதில் கேட்குற நாள் இன்னைக்கே இருக்குது. இன்னைக்கு இரவுக்குள்ளே நீ கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ வசனத்துக்கு பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாகவே விட்டுட்டாரு. நிறைய பேர் அப்படி தான் விட்டார். அப்புறம் ஒரு நாள் இழுத்து பிடிப்பார் அவர்.
சும்மா நீங்கள் நினைக்கக்கூடாது. எதுக்கு பொறுமையாக இருக்கிறாருன்னா அவர் நீடிய பொறுமையில் மனம் திரும்புவ, இது கனி கொடுக்கும் அப்படின்னா அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். தொடர்ந்து அப்படி தான் இருப்பேன்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பெரிய காரியத்தை அவரே செய்வார். சத்தமாக சொல்லுங்க பலத்தோடு அல்லேலூயா. அங்கே அடுத்தது கலாத்தியருக்கு வந்துருங்க. அழகா நான் சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 18வது வசனத்தை வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நடத்தப்படணும்னு சொல்றாரு. நம்மள ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. ஆமென். இது நீங்க ரோமருக்கு வாங்க. நடத்தப்படுகிறது ஆவியில நடத்தப்படுகிற காரியத்தை குறித்து ரோமர், அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் தான் அவர் பேசுறார். முதல்ல உங்களுக்கு என்ன காமிச்சேன், நல்லா வசனத்தின்படி தான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன பவுல் 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வராரு பாருங்க. 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மரண தண்டனை இல்லைன்றார். நாளைக்கு வருகிற மரண தண்டனை உனக்கு இல்லையா? ஆவியின்படி அப்படின்னா என்னது? ஆவியானவரே என்னை நடத்துங்க. மாம்சத்தில் இப்படி நான் போயிடக்கூடாது, இப்படி நான் செஞ்சிடக்கூடாது, இப்படி நான் மாம்சம் தானே போராடுதுங்க. சொல்றது நான் விளங்குச்சா உங்களுக்கு? என்னது? மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். மாம்சத்தில் எப்படி ஆண்டவரோடு நிற்க முடியாம, நல்ல கனி கொடுக்க முடியாம, இப்ப மாம்சத்தில் நடவாம ஆவியானவர் உதவியை நாடுன்றார். சொல்றது சபையை விளங்குதா உங்களுக்கு? யாருடைய உதவியை நாடுங்க? ஆவியான உதவியை நாடு. அப்போ உனக்கு என்ன இருக்காது? ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்றார். தொடர்ந்து வாசிங்க கீழே 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை என்ன? இதுல சிந்திக்கிறது என்னது? வசனத்தை நான் சிந்தையில கேட்டு நாம் நினைக்காம நினைக்கிறது தான் அப்படின்னு மாம்ச சிந்தையில சொல்றவனுக்கு என்னவா? மரணம். ஆவியின் சிந்தை இது வசனத்தை கேட்டு ஆவியின் சிந்தையா தன்னுடைய சிந்தைய மாம்ச சிந்தையா இல்லாம ஆவியின் சிந்தையா ஒருத்தன் மாற்றிக்கொள்ளுவானால் அவனுக்கு ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தான் கை தட்டி சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாருங்க. அடுத்து இன்னொரு வசனம். எது வாசிங்க? 6, 7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 13வது வசனம் பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியான உதவியோடு உனக்கு மாம்சத்துல வருகிற எண்ணங்களை செய்கைகளை நீ என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அழிச்சுக்கிட்டே இரு அப்படின்றார். எதிர்த்துக்கிட்டே இரு அப்படின்றார். விரும்பாத அப்படின்றார். என்னாச்சா? நான் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரி இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப இது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் போகிறோம்? ஏன் பேசுகிறோம்? ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு உனக்கு என்ன வரும்போது மறுபடியும் நீ ஆவியில் கடிந்து கொள்ளுன்றார். இதை நான் செய்யக்கூடாது, இல்லை வேணாம், நான் எதிர்த்து நிற்கிறேன். ஆவியானவரை என்னை பலப்படுத்துங்க. சொல்லுங்க, கரங்களை வைத்தாலே ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. இந்த வேண்டாத விஷயம், அந்த பிரியமில்லாத பார்வை, பேச்சு, செயல்கள், எண்ணங்கள், கிரிகளை நான் வெறுக்கிறேன், தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறேன். ஆவியானவர் எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ ஆவியில் நடத்தப்படுகிற. சத்தமாக தான் சொல்லுங்களேன். எப்படி நடத்தப்படுற? ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் வாழ்க்கையில் வரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் சொல்றார். மாம்சத்திலே பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்திலேயே நான் பிழைத்திருப்பேன், இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு ஆடக்கூடு இப்படி தான் இருக்கும் போல நினச்சிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நாள் சாவு நிச்சயம். என்ன சாவு? நித்தியமா. கவனிக்கிறியாமா வசனத்தை? இல்லை முக்கால் தூக்கத்திலே கேட்குறீங்களா? சோத்திரம். அப்படி கேட்டால் ஒன்றுமே மண்டையில் ஏறாது. ஏன்னா போதை தூக்கத்தில் தான் இருக்கும், வசனம் உள்ளே போயிருக்காது. சோத்திரம். நல்லா சொல்கிறது கவனிக்கிறியா இல்லையா? அப்போது உள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மாம்சத்திலே வாழ்ந்தால் ஒரு நாள் முடிவு என்னன்னு சொல்லப்படுது? ஆவிக்குரிய மரணம், சாவு வரும் அப்படின்றாருங்க. அதுக்கு தாங்க நம்ம இங்கே வரோம். எதுக்கு வரோம்? நாளைக்கு இங்கே கண்ணை ஒரு வேளை நான் கண்ணை மூடுறேன், எங்கே போவேன்? பரலோக வாழ்க்கையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிறோமா? இந்த நிச்சயத்தோடு கிறிஸ்துவை தேடிட்டு இருக்கிறோமா? அதைத்தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் நமக்கு போதிக்கிறார், நமக்கு உதவிட்டே இருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அடுத்து சொல்றார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுவீர்களோ அவர்கள். புரியுதுங்களா? இப்படி மாம்ச செயல்களை அழித்து 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 யாரெல்லாம் ஆவியில தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறாங்களோ,
ஆவியானவரால் நடத்தப்படுறது. சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க. யாரால் நடத்தப்படுறது? நம் பரிசுத்த உதவி ஆவியானவரோட தேவனுடைய பிள்ளையா நீ நடத்தப்படும் போது என்னவா இருப்பியா? நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பியா. அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? அப்பதான் நீ தேவனுடைய புத்திரன்றார். அப்போ அப்படி நீ மாம்சத்தோடும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடாதபடி நீ ஆவியில நடத்தப்படு அப்படின்ட்டு தான் கீழே சொல்றார் கலாத்தியர்ல. தொடர்ந்து அடுத்த வசனத்துக்கு வாங்க, 19ஆம் வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். 19ஆம் வசனம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். பாத்தீங்களா? மாம்ச கிரிகெல்லாம் பாத்தீங்களா? இங்க என்னென்ன லிஸ்ட் கொடுக்குறாரு, கவனிங்க. என்னென்ன இருக்கு? விபச்சாரம், வேசித்தனம். மாம்சத்தின் கிரிகள் வெளியங்கரமா இருக்கு. விபச்சாரம் இருக்கு, வேசித்தனம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, காம விகாரம் இருக்கு, விக்கிரகாராதனை இருக்கு, பில்லி சூனியம். அப்படின்னா இரண்டகம் பண்ணுதல், கீழ்ப்படியாத பில்லி சூனியத்துக்கு அடையாளமா. சவுலை பார்த்து என்ன சொன்னார் சாமுவேல்? கீழ்ப்படியாதவனை பார்த்து என்னங்க சொன்னார்? இரண்டகம் பண்ணுதலும் கீழ்ப்படியாத என்னத்துக்கு அடையாளம்? மாயத்தரது பில்லி சூனியம் எவனும் வைக்க வேண்டாம். ஐயோ, நான் வசனத்தை தான் சொல்றேன். நான் எவனோ வச்சுட்டான், எவனோ வச்சுட்டான், எவனோ வச்சுட்டான். எனக்கு எவனும் வைக்கல, நீ தான் வச்சுக்கிட்ட சூனியம் உனக்கு. சத்தமா கொஞ்சம் சொல்லுங்க. வாயை தரங்க. கீழ்ப்படியாதவன், இரண்டகம் பண்றவன், கலகம் பண்றவன், அவன் எதுக்கு அடையாளமா இருக்கான்? எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லப்படுது? பில்லி சூனியத்துக்கு அடையாளமா இருக்கான். ஹலோ, அவ்வளவு மோசமான கிரியாங்க கீழ்ப்படியாதது. சோத்திரம். இது விளக்கம் சொன்னா நிறைய உங்களுக்கு சொல்லணும், டைம் அது. அப்புறம் விரோதம், விரோதம், பகை. எல்லாரும் மேல பகை, அவங்க மேல பகை, இவங்க மேல பகை, அவங்க எனக்கு ஆகாது, இவங்க எனக்கு ஆகாது. இதெல்லாம் மாம்ச கிரிய. விரோதம், எல்லார்ட்டையும் விரோதம், சண்டை, நாத்த நாட்ட சண்டை. அப்புறம் எந்தெந்த நாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லா நார்களோடையும் சண்டை. சோத்திரம். அல்லேலூயா. மாமனாரு, மாமியாரு, நாத்த நாரு, அப்புறம் கொழுந்த நாரு, அப்புறம் என்ன நாரெல்லாம் இருக்கு சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆவியில் நடத்தப்படுகிறோம்? ஐயோ சொல்லுங்க. யாவரோடு சமாதானமா இருங்கள் தானே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். யாவரோடு ஐக்கியமா இருங்கள் தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா நான் அதனால முடியலன்னு சொல்லாத. அவங்க அப்படிதான் இருந்துட்டு போவாங்க. நீ பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களா? ரைட் ரைட் ரைட், சமாதானமா போ, ஐக்கியம் பாராட்டிட்டு போயிடுன்றாரு. என்ன பண்ணி வச்சிருக்காத? எல்லார்கிட்டையும் பகை, எல்லார்கிட்டையும் விரோதம். சோத்திரம். மலையிலையா சொல்லுங்க, சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. ஆமாம், எல்லார்கிட்டையும் விரோதம். இதெல்லாம் வந்து மாம்சத்தின் கிரிகள். அப்புறம் வைராக்கியம், இப்படித்தான் இருமாப்பா இருப்பாங்க பாருங்க, வைராக்கியம். சோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் மாம்சம். அடுத்து கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். அடுத்து சண்டைகள், சண்டை, எதுக்கு எடுத்தாலும் வம்பு சண்டை, வீண் சண்டை. அல்லேலூயா. வீட்டில் சண்டை, வேலை இடத்துல போனா சண்டை, எல்லார்ட்டையும் சண்டை பண்ணி வச்சிருக்கு. ஹலோ, விளங்குதாங்க நான் சொல்றது? விளங்குதா? 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரு கூட சண்டை. அல்லேலூயா. கேட்டா அவளுக்கெல்லாம் சரியில்லை, இவங்க மட்டும்தான் பரிசுத்தவான். சொல்றது விளங்குதா இல்லையா? 4 பேர் கூட சண்டை வேலை செய்யற இடத்துல. 4 பேர்னா 4 பேர் நீ போனா, அப்பா இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு வேலைக்கு வராமல் போயிட்டா, நல்ல வேலை, எப்பாவது வேற எங்காவது போயிடுவாளா, அப்படி இருக்கக்கூடாது. போயிடாதப்பா, நீ தான் எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கிற, நீ வந்தால் தான் வேலையில் வந்தால் உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உன்னை பார்த்தா கூப்பிடணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பாப்பா உன்னை பார்த்து 4 வார்த்தை பேசினா சமாதானமாக இருக்குது. ஏன்டா நேற்று வராமல் போயிட்டேன், ஏன்பா நேற்று வராமல் போயிட்டு உன்னை கேட்கணும். எப்பா நீ போவ அப்படின்னு அவனுக்கு புள்ளி சூனி வைக்கக்கூடாது. சோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. விளங்குதா இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது. சோத்திரம். விளங்குதாங்க? வீட்டில் போனால் ஐயோ வீட்டுக்காரன் இப்படி யோசிக்கக்கூடாது. என்னது, வீட்டுக்கு போகலான்னு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே, வீட்டுக்கா போனோடனே குழந்தை அழுகுது, அது மூக்கு சிந்துது, வயிற்று வலிக்குதுங்குது, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும், அப்புறம் மாத்திரை வாங்கி கொடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அது இது லொட்டு லொசுக்கு ஒரே பஞ்சாயத்தாக இருக்குமே. சொல்கிறது விளங்குதாங்க? ஹலோ, வீட்டுக்கு போனால் சமாதானமாக வாங்க அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுத்து, தவுள் எடுத்து கொடுத்து, நல்லா சாப்பிடுங்கன்னு
சொன்னால் என்ன இருக்கும், சமாதானமாக 4 வார்த்தை பேசுனா அப்பாடா வீட்டுக்கு போகலான்டா இன்னைக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். மொத்தத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் எல்லாம் வச்சு, அவனை நூலாக உடஞ்சி வேலை செஞ்சுட்டு வருவான் வீட்டுக்குள்ளே. வந்தோடனே இதுகளே எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க, அம்மா கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு பாட்டு வந்துட்டேன், இல்லை பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன், மாத்திரை வாங்கி அதுக்கு நான் கொடுத்துட்டேன், அப்புறம் இந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்து இதை நான் சரி பண்ணிக்கிட்டேன், இதை ஒழுங்கு பண்ணிட்டேங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுகிட்ட போனாலே பஞ்சாயத்து வைப்பான்டா, நம்மளை ராத்திரிலாம் 2 மணி வரைக்கும் தூங்க விடாதுடா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எனக்கு நைட் டியூட்டி வந்துருச்சு அப்படின்ட்டு போயிடுறான் நிறைய பேர். மண்டையிலே விளங்க மாட்டேங்குது நிறைய பேர். ஐயோ சோத்திரம், பிரைஸ்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், வீட்டுக்கு வந்தால் என்ன இருக்கணும், சந்தோஷமாக கூப்பிடு. உன்னை பார்த்தா எப்பா வீட்டில் போகலான்டா, வீட்டுக்கா போகிறது அப்படின்னு அவன் நினச்சான்னா பிரச்சனை தான். சோத்திரம், வீட்டுக்கா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அப்புறம் மனைவியும் அப்படி தான் இருக்கணும். வீட்டுக்காரா ஐயா வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு மாதிரி நினைக்கணும், வீட்டுக்கு வராரா அப்படின்னு மாதிரி நினைக்கக்கூடாது. சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க வாய் திறந்து. நிறையா போகுது இந்த மாதிரி வம்பு சண்டை, ஒரே குழப்பம். எல்லாம் என்னது சொல்லுங்க, எல்லாம் என்ன, மாம்சத்தின் கிரி. அதெல்லாம் மாறணும். சத்தமாக சொல்லுங்க. வெளியங்கரமாகவே இருக்குதுன்றார். இதெல்லாம் எப்படி இருக்கு, பிரிவினை, எல்லா இடத்துலையும் பிரிவினை, மார்க்கு போதும். அப்பப்போ ஆண்டவர் சத்தியத்தின் மேலே சந்தேகம், அவிசுவாசம், இதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் நிறைய பெரிய லிஸ்ட், இதுதான் பெரிய லிஸ்ட். பொறாமை, கொலை, வெறி, களியாட்டம், எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியாதுன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ லிஸ்ட் வச்சுக்கிட்டு எங்கே போக முடியும் அப்படின்றார். சோத்துறான்டே, இவ்வளோ வச்சுக்கிட்டு எங்கே வர நீங்க, 1 2னா பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இவைகளெல்லாம் என்ன பண்ண முடியாது, இதில் 1 இருந்தாலே போக முடியாதான், இத்தனை வச்சுட்டு எங்கே போகிறது. இதெல்லாம் இயற்கையாகவே எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குங்க. பார்க்க தான் அப்படியே இருப்பான். அவனை சுரண்டி விட்டீங்கன்னா என்ன அப்படிமா சொல்கிறது விளங்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும். அதனால் நம்ம குணங்கள் மாறணும். இதுக்கு இயேசுகிட்ட வந்துட்டோம், இயேசு கூட தான் இருக்கிறோம். இப்போ வசனம் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நடக்கிறதுக்கு ஆவியான உதவியை கேளுன்னு மட்டும் சொல்கிறார். அதனால் உடனே உனக்கு தள்ளிட போகிறல, போகிறதுக்குள்ளேயாவது சரியாயிக்கோன்றார். ஆவியானவருடைய உதவியை கேட்டு சரி பண்ணிக்கோ. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா நல்ல பலமாக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றார் பாருங்க, ஆவியின் கனியோ 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், அப்புறம் சமாதானம். சந்தோஷம், சமாதானம் பாட்டெல்லாம் பாடுறோம். கிறிஸ்மஸ் வந்தால் டங்கு டங்குன்னு மோளை அடிச்சு என்ன பண்ணுறோம், சந்தோஷ சமாதானமே அப்படின்னு எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இல்லை நமக்கு, ஏன் இல்லை, மேலே இருக்கிற லிஸ்ட் நிறையா இருக்கு. அதனால கீழே இருக்கிற லிஸ்ட் என்ன வரமாட்டேங்குது சொல்லுங்க. அன்பு வரமாட்டேங்குது. யார் மேலே அன்பு காட்டவே முடியல, எரிச்செரிச்சு வருது, கோபமாக வருது எனக்கு அப்படின்னா என்னது, மாம்சத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஆவியானவரே இந்த புத்தி எனக்கு இருக்கக்கூடாது, கோபமாக வரக்கூடாது, எரிஞ்செரிஞ்சு நான் விழக்கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க, இது இந்த சுபாவை என்னை விட்டு போகணும், எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்ய. கேட்டுக்கிட்டே எதிர்த்து நின்றுட்டே அந்த குணம் உன்னை விட்டு எப்படி போச்சுன்னே தெரியாது, போயிடும். உன் ஆண்டவர் அற்புதமாக மாற்றிடுவார். அவர் சாயலாக மாற்றக்கு தாங்க வந்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக முன்குறித்தார். சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. அப்ப அன்பு, சமாதானம், அடுத்து நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமை வேணும். எதில் வேணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாம்சம் மேலே ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துலையும் இருந்தாலும் அமைதியாகவே இருக்கிறாரு, பொறுமையாக கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார்னு பொறுமையாக போய்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் சைலண்ட்டாக போய்கிட்டே இருக்கணும். கர்த்தரை தான் நீடிய பொறுமை. பொறுமையாக இரு, கர்த்தரெல்லாம் செஞ்சிருவார். சோத்திரம் அல்லேலூயா. இல்லை அதுக்குள்ளே இதை தூக்கி அதில் வைப்பேன், இதை தூக்கி அதில் மாட்டி பார்ப்பேன், அதை தூக்கி இதில் கழட்டி வைப்பேன், ஏதாவது செய்வேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. பொறுமையாக இரு, கர்த்தரை எல்லாம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இது ஒரு ஆவியின் கனி. ஆவியின் சில காரியெல்லாம் நம்ம கை வச்சா சிக்கலாயிடும், குழப்பம் வந்துடும், பிரச்சனை ஆகிடும், சரியாக வராது அப்படின்னா அமைதியாக இருக்கும். சோத்திரம் அல்லேலூயா.
என்ன அவ்வளோ பேசுகிறாங்க, நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க, அது பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அமைதியாரு. அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அவசரப்படாத. எல்லாத்துல என்ன வேணும்? நீடிய பொறுமை. அடுத்து தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசமே இல்லை, எது மேலேயும் நம்பிக்கையே வரமாட்டேங்குது அப்படின்னா என்னது? மாம்சம் மேலே ஓங்கிருச்சுன்னு அர்த்தம். அதனால ஆவியானவர்கிட்ட சார்ந்துக்கிட்டே இருக்கணும். அவர் தான் உனக்கு விசுவாசத்தை கொண்டு வருவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்தை நம்பிக்கை கொடுப்பார். முடியுண்டா உன்னால, செய்ய முடியும் உன்னால, நடக்கும் வாழ்க்கையில், அற்புதம் வரும் வாழ்க்கையில், ஒரு வெற்றி வரும் வாழ்க்கையில். இப்படியே வாழ்க்கை போயிடாது. நிச்சயமாக நம்ம சரியாவோம், நல்லா வருவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம ஜீவியம் மாறும், நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. என் குடும்பம் மாறும், என் பிள்ளைகள் மாறுவாங்க, என் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படின்றதெல்லாம் விசுவாசங்க. கையை தட்டி சொல்லுங்க. மண்டையில் விளங்குதா? ஏம்மா எல்லாத்துக்கும் விளங்குதா? நடக்கும். அப்பா செய்வார் செய்வார் செய்வார், எப்படியாவது எனக்கு உதவி செய்வார் செய்வார்னு சொல்றேன். அதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. அடுத்து சாந்தம், இச்சை அடக்கம். சாந்தம், இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். சாந்தமும் அல்லேலூயா. ஆமா. சாந்தம் கூட என்ன வேணும்? சாந்தகுமார் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. என்ன இருக்காது? பேர் தான் சாந்தகுமார். இல்லையா சொல்லுங்க. மோசே அப்படின்னு பெருசாக பேர் வச்சுக்கிறோம். எப்பா செங்கடலை திறந்தாரானா திறந்துருக்க மாட்டார். எல்லாம் வழியில் போகிறவன்லாம் வழியை மூடி விடுறவராக இருப்பார். பேர் தான் மோசே. சோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறது விளங்குதாங்க. பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கை மாறணும். சோத்திரம். அல்லேலூயா. என்ன வேணும்? சாந்தம் வேணும் நமக்கு. அடுத்து இச்சையடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியின் கனிகள் அற்புதமான கனி இது. இதை கேட்கணும். நிறைய பேருக்கு இச்சை அடக்கம் தான் கிடையாது. எல்லாத்துலேயுமே அந்த பொருள், ஒரு ட்ரெஸ்ஸுனா இன்னொரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாப்பாடுனா இன்னைக்கு பிரியாணினா நாளைக்கு சிக்கன் போட்டுக்கலாமா, நாளான்னைக்கு மீன், அடுத்த நாள் பீஃபு, அதுக்கு அடுத்த நாள் எறா போடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. நைட்டு ஒரு 7-8 முட்டை போடுவோம். சோத்திரம் சோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போடும். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எங்கே போவோம்? கடை, ஹோட்டல். என்னது? சிக்கன் ஃப்ரை ரைஸு, அப்புறம் நூடுல் ரைஸு. சொல்கிறது விளங்குதாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? சோத்திரம். சாப்பாட்டில் இச்சை அடக்க வேணும், ட்ரெஸ்ஸில் இச்சை அடக்க வேணும், வாங்குற பொருளில் இச்சை அடக்க வேணும், பார்வையில் இச்சை அடக்க வேணும். பார்க்குறதெல்லாம் இச்சிக்க கூடாது, செல்லில் இச்சிக்க கூடாது, கண்டதெல்லாம் இச்சிக்க, அசுத்த அருவருப்புகளை இச்சையோடு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் முடியலனால இச்சை தான் ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள ரொம்ப ஓவராக இருக்கும். இதை கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஆவியான உதவியோடு தான் நீங்கள் விடுதலை பெற முடியும். ஒன்றுமே தெரியாது, பாப்பா மாதிரி இருக்கான், அப்படியே பயங்கரமான ஆள். உள்ளுக்குள்ளே எல்லாம் இச்சை ஊறி கிடக்கும். வெளியில் தெரியாது யாரையுமே. எவனையுமே நம்ப முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ப முடியாது, நம்பக்கூடாது. மாம்சத்தில் பிறந்த அத்தனை பேருக்குள்ள அது இருக்கும். நீ இதே பொண்ணு தானே, இதே குழந்தை, இது செல்லம்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கும். நீ ஜெபம் பண்ணணும். அவங்களுக்குள்ள இந்த தெளிந்த புத்தி வேணும். ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? என்ன வேணும்? இந்த இச்சை அடக்கத்தை ஆவியானவர் தருவார் உனக்கு. இச்சை அடக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவார். அதனால் கண்டதையும் பார்க்காம, கண்டதையும் மேலே எல்லாத்துலேயும் இச்சையை கொண்டு வராமல் என்ன பண்ண, ஆண்டவர் இச்சையை ஆவி எதிர்க்க வேரோடு என்னை விட்டு பிடுங்கி போடுங்க என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? இச்சையின் ஆவியை துரத்தி கடிந்து கொள். சோத்திரம். அல்லேலூயா. இச்சை அடக்க எனக்கு ஆவியின் கனிகள் ஒன்று. என்னது? இச்சை அடக்க வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுக்குள்ள சமாதானம் இல்லாத போது ஆண்டவரே ஆவியின் கனிகளில் சமாதானம் சொல்லுது. என் மனசு ஏதோ சமாதானம் இல்லாமல் இருக்கு. ஆவியானவரே மனதை சமாதானத்தால் நிரப்புங்க. என்னை சுற்றிலும் எங்கேயுமே ஒரு சமாதானமே இல்லையா ஆண்டவரே. இந்த போன மாதம் வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தார் இல்லையா? அவர் உறுதியாக பெற்றுக்கொள்ள மனதுடையவன், அவரையே நம்பியிருக்கிறபடியால் சமாதானத்தோடு. சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவாராம். உன் எல்லை எங்கும் சமாதானம் தருவார். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை சுற்றிலும் ஒரு சமாதானம், மைண்டில் பீஸ்ஃபுல்லாக, மனதில் இடத்துல சமாதானமே இல்லை. ஆவியானவரே எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. கேளுங்க, வாயை திறந்து தருவார். ஆவியானவனை சமாதானத்துக்கு நேராக நடத்த ஆரம்பிப்பார். நல்லா சொல்லுங்களேங்க. எனக்கு பொறுமை வர மாட்டேங்குது ஆண்டவரே. எதில் எல்லாத்திலும் அவசரப்பட்டு ஏதாவது செய்கிறேன், கொஞ்சம் பொறுமையை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீடிய பொறுமையை தருவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேங்க. இப்படி பேதுரு ஆரம்பத்தில் தடுமாறினவர் பின்னாட்கள் எவ்வளோ உறுதியாக நின்ட்டார் பாருங்க.